வீரன் பகுதி 15. இந்த கதை குமார் ஸ்டோரிஸ் சேனலால் உருவாக்கப்பட்டது. மேலும் இதுபோன்ற தொடர்களை கேட்க நமது சேனலை உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அந்த பள்ளத்தில் விழுந்த ஆதித்யாவை வேகமாக வந்து காப்பாற்றிய தட்சகன் தலையை உயர்த்தி மேலே பார்த்தான். ஆதித்யாவும் மேலே பார்த்து கொண்டே, எது என்னை தள்ளிவிட்டது, அது என்ன என்று கேட்டான். அதற்கு தட்சகன், என்னன்னு சரியா தெரியல, நான் அது கண்ணை மட்டும்தான் பார்த்தேன், அதோட கண் கொடூரமான இரத்தச்சிவப்பு நிறத்தில் இருந்துச்சு என்று கூறியது. அப்படியா? அப்படின்னா இந்த இடத்துல அப்படிப்பட்ட உருவம் உலாவதற்கு என்ன காரணம் என்றான். எனக்கும் அது தெரியல. நான் இங்கு நகர்ந்து செல்லதான் இங்கு இருக்கும் சூழ்நிலை எனக்கு புரிய வருது. இதற்கு முன் நான் இங்கு வந்ததில்லை. அது மட்டுமில்லாமல் இது பற்றி எனக்கு முழுமையாக எந்த ஒரு சூழலும் தெரியாது. ஆனால் நான் இருக்கும் இடத்தின் தன்மையை நான் அந்த இடத்திற்கு சென்ற பிறகுதான் உணர நேரிடும். அதுபோல்தான் நான் இங்கு வந்தவுடன் இதை உணரத் தொடங்குகிறேன் என்றது. அப்போது வேகமாக அந்த சிறு அறையின் அடுத்த புறத்தில் ஒரு கதவு திறக்கப்பட்டது. அந்த கதவின் வெளிப்புறத்தில் சூரிய ஒளி தெரிந்தது. அதை பார்த்த தட்சகனும் ஆதித்யாவும் அதிர்ந்து போனார்கள். என்ன, எங்க இருக்கிறோம்? ஒருவேளை இதுதான் வெளியில் செல்லும் வழியா என்று ஆச்சரியமாக அந்த கதவு வழியாக வெளியே 2 அடி நடந்து வந்தனர். அப்போது அந்த அறையின் எதிர்ப்புறத்தில் இருந்த இன்னொரு கதவு திறக்கப்பட்டது. அப்போது சட்டனா அந்த பகுதியில் இருந்து அடைத்து வைத்த அழுத்தத்தினால் ஏற்பட்ட தண்ணீர் வேகமாக வந்து ஆதித்யாவை அந்த அறையிலிருந்து சூரிய ஒளிப்படும் திசை நோக்கி தள்ளிச் சென்றது. திடீரென வந்த தண்ணீரால் திகைத்து போன ஆதித்யா என்ன என்று யோசிப்பதற்குள் அவன் தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டான். ஆதித்யாவை துரத்தி கொண்டு தட்சகனும் தண்ணீரில் பறந்து சென்றது. 2-3 சுவர்களில் ஆதித்யாவின் தலைமோதி அவன் சுயநினைவு இழக்க அவன் அருகே சென்ற தட்சகன் அவனை பிடித்து இழுத்து எழுப்ப முற்பட்டது. இருந்தாலும் அதனால் அவனை ஒன்றும் எழுப்ப முடியவில்லை. உடனே தட்சகன் ஆதித்யாவின் மார்புக்குள் நுழைந்தது. தனது பதக்க சக்தியை அவன் உடல் முழுவதும் பரவச் செய்து அவனை பாதுகாக்கத் தொடங்கியது. இங்கு அந்த தண்ணீரால் அடித்து வரப்பட்ட ஆதித்யா 200 அடி உயரத்தில் இருக்கும் ஒரு அருவியில் திடீரென தோன்றிய தண்ணீரில் வந்து விழுந்தான். சுயநினைவற்ற நிலையில் அவன் மிதக்குமாறு தட்சகன் தனது சக்தியை பயன்படுத்தி மிதக்கச் செய்தது. ஆதித்யாவிடம் அதீத சக்தி இல்லாத காரணத்தாலும் அதே நேரம் தட்சகன் தன் பதக்கத்திற்குள் வைத்திருக்கும் அந்த திவ்ய புனித ஒளியின் சக்தியின் ஏற்றத்தினாலும் பலவீனமடைய தொடங்கியது. என்ன ஆனது? என்ன நடக்கிறது? என்ன நேர்ந்தது எனக்கு என்று ஒன்றும் புரியாமல் மீண்டும் ஆதித்யாவின் மார்புக்குள் சென்று மறைந்தது. இப்போது ஆதித்யாவின் மேல் இருக்கும் சக்தியின் ஓட்டமும் சிறிது சிறிதாக மாறியது. ஆனால் அதற்குள் ஆதித்யா அந்த நீர்வீழ்ச்சி வேகத்தால் அங்கு இருக்கும் ஒரு கரை பகுதியில் வந்து ஒதுங்கினான். அவன் ஓரத்தில் ஒதுங்கிய சிறிது நேரத்திலேயே அவன் உடல் மீது இருந்த அந்த தங்க ஒளியும் அங்கேயே தேங்கி நின்று முற்றிலுமாக அவனிடமிருந்து பிரிந்து சென்றது. சிறிது நேரம் கழிந்து, மாமா, வந்துட்டீங்களா மாமா? என்னை அழைச்சிட்டு போகத்தானே வந்தீங்க? எந்திரிங்க மாமா, எந்திரிங்க மாமா என்று ஒரு குழந்தையின் சத்தம் ஆதித்யாவுக்கு கேட்டது. அந்த சத்தத்தை கேட்டவுடன் ஆதித்யா பொறுமையாக கண்பிடித்து பார்க்க அப்போதுதான் அவன் நதிக்கரை ஓரத்தில் இருப்பதை உணர்ந்தான். அங்கு ஒரு சிறு குழந்தை இவன் கைகளை பிடித்து இழுத்து கொண்டு, வா மாமா, வா, நீ வருவேன் தான் நான் இத்தனை நாளா இருந்தேன், வா மாமா என்று கூறிக்கொண்டிருக்க கண்வழித்த ஆதித்யா குழந்தையை பார்த்து, ஒரு நிமிஷம் இரு என்று நடுங்கிக் கொண்டே கூறினான். வெகுநேரம் நீரில் கிடந்ததால் அவனது உடல் சில்லிட்டு நடுங்கத் தொடங்கியது. உடனே அந்த குழந்தை, என்ன மாமா, குளிருதா, இருங்க என்று கூறிவிட்டு வேகமாக தன் கால்கள் பிடரியில் அடிக்கும் அளவுக்கு ஓடியது. சிறிது நேரத்தில் அந்த குழந்தையுடன் ஒரு முதியவன் வந்தார். அவர் தன் ஒற்றை கால்களை தாங்கிக் கொண்டு ஆதித்யாவை நோக்கி வந்தான். ஆனால் அவனது உருவம் வித்தியாசமாக இருந்தது. ஏனெனில் அவனுக்கு கால்கள் மனித கால்கள் போல் இல்லாமல் மிருகத்தின் கால்களைப் போல் இருந்தது. அதை பார்த்தவன், என்ன, அரக்கனா, அசுரனா என்று அதிர்ச்சியாக பார்க்க அவனால் அந்த நதிக்கரையிலிருந்து எழ முடியவில்லை. அப்போது அந்த குழந்தை மீண்டும் தன் கைகளை ஆட்டிக்கொண்டு, மாமா என்று இவனிடம் ஓடி வந்தது. என்னடா இது, யார் இந்த குழந்தை? என்கிட்ட இவ்வளவு அன்பா பேசுற, மாமா மாமாங்கிற என்று எண்ணிய ஆதித்யா வேகமாக கால்களை தாங்கி வந்தவனை பார்த்து பயத்தில், நீங்க என்னை ஒன்றும் பண்ணாதீங்க என்று கூறினான். அப்போது அருகில் வந்த அந்த மனிதன், தம்பி பயப்படாத, நான் உன்னை ஒன்றும் பண்ண வரல என்று ஆதித்யாவின் அருகில் வந்து, சரி, நீ எப்படி இங்கு வந்த, இந்த இடத்துக்கு எதுக்கு வந்த என்று ரகசிய குரலில் கேட்டான். அதை கேட்ட ஆதித்யா, என்ன சொல்றீங்க என்று கேட்க, இல்லை, நீ மனிதன் மாதிரி இருக்க, நீ எப்படி இங்க இருக்க, அதுவும் உயிரோடு இருக்க என்று ஆச்சரியமாக கேட்டார். அதை கேட்டு ஆதித்யா, என்ன சொல்றீங்க என்று கேட்க உடனே சுற்றுமுற்றும் பார்த்தவர், சரி வா என்று அவனை கைத்தாங்கலாக அழைத்து கொண்டு அங்கிருந்து வேகமாக அந்த நபரின் வீட்டிற்கு சென்றனர். வீட்டிற்கு சென்ற பிறகுதான் அந்த குழந்தையை உற்று பார்த்த ஆதித்யாவுக்கு மேலும் திடுக்கிட்டது.
ஏனெனில் அந்த குழந்தையின் உடலில் எந்த மாறுதலும் இல்லாவிட்டாலும் அதன் காது பூனையின் காது போல் வித்தியாசமாக இருந்தது. அதைக் கண்ட ஆதித்யா, இது என்ன இடம், ஏன் நீங்கெல்லாம் இப்படி இருக்கீங்க என்று கேட்டான். அதற்கு அந்த மனிதன், இது மிருஞ்சகா நகரம் என்றான். எனது என்று ஆதித்யா கேட்க, ஆமாம், இங்கு பிறக்கும் எல்லா குழந்தைகளும் மிருகங்களின் அங்கங்கள் ஏதேனும் ஒன்றை பெற்றுதான் பிறப்பார்கள். ஆனால் நீ இப்படி இங்கு மனிதர்கள் முழு உடலோடு இருப்பது சாத்தியமற்றதாகிவிட்டது என்றான். அதற்கு ஆதித்யா, நான் வேறொரு இடத்திலிருந்து தற்செயலாக இங்கு வந்திருக்கேன் என்றான் ஆதித்யா. ஆதித்யா எங்கிருந்து வந்தான் என்று உண்மையை கூறவில்லை. ஏனெனில் அவ்வாறு அவன் பேய் மழையிலிருந்து வந்ததாக கூறினால் இங்கிருப்பவர்கள் அவனை தவறாக நினைத்துக்கொண்டு அவனை எதிர்த்து கொல்ல நேரிடும் என்று எண்ணியதால் அவன் பேய் மழையை பற்றி கூறாமல் வேறொரு இடத்திலிருந்து தவறுதலாக இங்கு வந்துவிட்டதாக கூறினான். அதற்கு அந்த மனிதன், ஓ அப்படியா, அப்படியென்றால் சரி, ஆனால் நீ இத்தனை பேர் கண்களில் படாமல் எப்படி நீ அருவியின் அருகே வந்தாய் என்று கேட்க, அந்த அருவியில் விழுந்ததினால்தான் நான் இங்கு வந்து சேர்ந்தேன் என்றான் ஆதித்யா. அருவியின் உச்சியில் அப்படியென்றால் வேறு கிராமம், மனித கிராமம் இருக்கிறதா என்று ஆச்சரியமாக கேட்டது அந்த உருவம். ஆமாம் என்று தலையசைத்தான். அப்போது ஆதித்யாவின் கையை பிடித்து கொண்ட அந்த குழந்தை, மாமா, அப்பா தானே உங்களை அனுப்புனாங்க, நான் ரொம்ப நாளா அங்கதான் நின்னுகிட்டு இருக்கேன், அப்பா என்னை அழைச்சிட்டு போக ஆள் அனுப்புறதா சொன்னாங்க, நீங்க வந்துட்டீங்க, ஐ ஜாலி என்று அந்த குழந்தை பரவசத்தில் கத்தியது. அப்போது அந்த முதியவர், நீ கொஞ்சம் வெளியில போயிருமா, மாமாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை என்று கூறி அந்த குழந்தையை வெளியே அனுப்பினார். பிறகு அந்த மனிதனை பார்த்த ஆதித்யா, யார் இந்த குழந்தை, ஏன் என்னை மாமா மாமான்னு சொல்லுது என்று கேட்க, அதற்கு அந்த முதியவர், அது ஒரு பெரிய கதை தம்பி, அதெல்லாம் இப்ப சொல்றதுக்கு நேரமில்ல, இருந்தாலும் இந்த மாதிரி நிறைய குழந்தைகள், மனிதர்கள், ஏன் நிறைய பேர் ஏக்கத்தோடு இருக்காங்க ஒருவரின் வருகைக்காக என்றான். அதை கேட்ட ஆதித்யா, யாரோட வருகை, இந்த நாட்டின் அரசரா இல்ல வேறு ஏதேனும் தளபதிக்கா என்று விசாரிக்க, இல்ல ஒரு சாதாரண மனிதனுக்காக என்றான். அதை கேட்ட ஆதித்யா, என்னது சாதாரண மனிதனுக்கா என்று கேட்க, ஆமா, உனக்கு இதெல்லாம் தெரிந்திருக்குமா தெரிஞ்சிருக்காதான்னு தெரியல, ஆனா எங்க வளர்ந்த எல்லா குழந்தைகளுக்கும் அது சொல்லிதான் வளர்க்குறோம், ஒரு சாதாரண மனிதனுக்காகத்தான் நாங்க பல ஆண்டு காலமாக காத்துக்கிட்டு இருக்கோம் என்றான். அப்போது ஆதித்யாவின் மனதில், என்ன, யாருக்காக இத்தனை ஆண்டுகளாக காத்துக்கிட்டு இருக்காங்க என்று எண்ணி, நாங்கள் வெளியில் விளையாடிய குழந்தை என்று கேட்க, இது என் மகளின் மகள் என்றார். என்ன என்று அவன் ஆச்சரியமாக கேட்க, ஆமாம், கடைசியாக சில வருடத்திற்கு முன்பு என் மகளும் என் மகளின் கணவரும் இந்த நதியில்தான் ஒரு பணி செய்வதற்காக சென்றனர், ஆனால் அவர்கள் திரும்பி வரவே இல்லை. அன்று முதல் என் மகளின் குழந்தை அவர்களுக்காக காத்து கொண்டிருந்தது. நானும் அவளை சமாளிப்பதற்காக உன்னை தேடி ஒருவரை உன் தந்தை அனுப்புவதாக கூறியிருந்தேன். அது நான் சும்மா விளையாட்டுக்காக கூறியதுதான், ஆனால் அவள் நிஜமாகவே அதற்காக காத்து கொண்டிருக்கிறாள் என்பது எனக்கு இப்போதுதான் புரிகிறது என்று கூறி கண்களை கசினார். எங்கதான் போனாங்க உங்க மகளும் மருமகனும் என்று கேட்க, அவன் ஒரு திசையை காட்டி, அந்த மலை அடிவாரத்தில் இருக்கும் பகுதிக்குத்தான், அங்கு சில பொருட்களை வாங்கி வருவதாக கூறி சென்றார்கள், ஆனால் இன்னும் திரும்பவில்லை என்றார். நீங்க போய் அங்க பார்த்துட்டு வர வேண்டியதுதானே என்று கேட்க, அது முடியாது தம்பி, நானும் அங்க போனா திரும்ப வரலனா இந்த குழந்தைக்கு ஆதரவு இருக்காது, அதனாலதான் நான் அங்க போகல என்றான். அது என்ன மாதிரியான இடம் என்று கேட்க, அதற்கு அந்த முதியவர், அது ஒரு சூதாட்ட நகரம் என்றான். அதை பற்றி வேறு ஏதும் சொல்ல முடியுமா என்று ஆதித்யா கேட்க, எனக்கு அதை பற்றி வேற எதுவும் தெரியாது தம்பி, நாங்க போனதே கிடையாது என்றான். சரி என்று கூறி ஆதித்யா எழுந்து அமர்ந்தான். பிறகு அந்த முதியவர், சரி நீ கொஞ்ச நேரம் ஓய்விடு என்று கூறிவிட்டு அவர் வெளியில் சென்றார். பிறகுதான் ஆதித்யா தன் மார்பில் கை வைத்து, குரு தச்சகரே, வெளியில் வாருங்கள் என்றான். ஆனால் அவனது மார்பு பகுதியில் சிறிதளவு ஒளிர்ந்தது தவிர வெளியில் ஏதும் வரவில்லை. அப்போது பதக்கத்தில் இருந்து, ஆதித்யா, என்னால் இப்போது வெளியில் வர முடியாது, நான் சில நாட்களாக எனது சக்தியின் பெருமளவை பயன்படுத்திவிட்டேன், இனி என்னால் என் சக்தியை பயன்படுத்த முடியாது, நான் இனி உன் உடலில் இருந்துதான் உன்னிடம் பேச முடியும் என்றது. அதை கேட்ட ஆதித்யா, என்ன ஆச்சு, என்ன நடந்துச்சு, எதனால இப்படி சொல்றீங்க என்றான். அதற்கு அந்த தச்சகன், உன் உடலில் பலம் இல்லாததால் நான் ஒருமுறை உன் உடலுக்குள் வந்து சென்றவுடன்
எனது சக்திகளை உன் உடல் உறிஞ்சிக் கொண்டது. இது நானே எதிர்பாராத சம்பவம். இருந்தாலும் உனது மூலாதார சக்தி இதன் மூலம் சிறிது பலம் பெற்றிருக்கு. நீ இனி தொடர்ந்து பயிற்சி செய்து அதை வலுப்படுத்தினால் மட்டுமே உன்னால் உன் உடல் சக்தியை பெருக்குவதோடு என்னாலும் என் சக்தியை பெருக்கிக் கொள்ள முடியும் என்றது. அப்படி என்ன ஆனது என்று கேட்க, உன் நவசக்தியோடு எனது கவச சக்தி பிணைப்பை ஏற்படுத்திவிட்டது. இனி நான் உன்னை விட்டு விலகுவது என்பது நடக்காத காரியமாக மாறிவிட்டது என்று சிறிது சோகமாக கூறியது. அதை கேட்ட ஆதித்யா, எனக்கு புரியல, என்ன சொல்ல வரீங்க என்று கேட்க, உன் உடலில் இருக்கும் என் பதக்கம் உன் நரம்புகளோடு இணைக்கப்பட்டது போல் மாறிவிட்டது. இப்போது உன்னுள் இருக்கும் நான் நானாக இல்லை. உனது எண்ண ஊட்டங்கள் முதற்கொண்டு என்னை செம்மைப்படுத்த தொடங்கிவிட்டது. என் எண்ணம் உன் எண்ணம் அனைத்தும் ஒன்றாக கலப்பது போல் எனக்கு தோன்றத் தொடங்கிவிட்டது என்றது. இது ஏதேனும் ஆபத்தை விளைவிக்கக்கூடியதா என்று ஆதித்யா மீண்டும் பதற்றத்துடன் கேட்க, தெரியவில்லை, காலம்தான் கூற வேண்டும் என்றது. பிறகு ஆதித்யா, சரி, இப்ப நான் என்ன செய்வது என்று கேட்க, சில நாட்கள் இங்கிருந்து நான் சொல்லும் பயிற்சிகளை மேற்கொள் என்றது.